தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட், அதாவது கேட்டகரி 1 லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ போக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 26, 27, 28 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் ஒரு 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கலந்துக்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து போனதில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு பார்த்தேன். நிறைய யூடியூபர்ஸ், நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு சொல்கிறத மறந்துடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுக்கோங்க, நிறைய காலேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கோர்சஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு, உங்களுக்கு கட் ஆஃப் இவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு திணிக்கிறாங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து எல்லாருமே வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடுடைய வெப்சைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதோடைய கோட் நம்பர், அதுக்கு கோர்ஸுக்கு வந்து போன வருஷம் வந்துட்டு எந்த ரேங்கிங்கில் சீட் அலோகேட் ஆச்சு, அண்ட் கம்யூனிட்டி வைஸாக எந்த சீட்டு எந்த ரேங்கிங்கில் சீட் அலோகேட் ஆயிருக்கு, இப்பெல்லாம் வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு, அதாவது ஓவரால் ரேங்கிங் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங். இந்த 2 ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருக்கிற ரேங்கிங்கை எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறது ஒரு கன்ஃபியூஷன் வரும். கரெக்ட்டுங்களா? மாணவர்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் பண்ணும்போது பிசியில் என்ன, அதாவது நம்மளுடைய கம்யூனிட்டியில் என்ன ரேங்க் வருதோ அதை வச்சு அந்த பிசிக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரேங்கிங்கை செக் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ சப்போஸ் எம்பிசி கம்யூனிட்டியில் ஒரு ரேங்கிங் வருதுன்னா அந்த எம்பிசிக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன ரேங்க் இருக்கும் அதை வச்சு நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான். தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியில் இருக்கிற ரேங்கிங்கும் டோட்டல் ரேங்கிங் தான், பிசியில் இருக்கிற ரேங்கிங்கும் டோட்டல் ரேங்கிங் தான். ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்கிங் கொடுக்கறது எந்த விதத்துலையும் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர், பிசியில் நீங்கள் இத்தனை நம்பரில் இருக்கீங்கன்ற ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான். அதனால நம்ம அந்த கட் ஆஃப் வந்து செக் பண்ணாலும் சரி, இல்லை ரேங்கிங் வச்சு செக் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த கம்யூனிட்டி வைஸ் நம்ம செக் பண்ணாலும் சரி, நம்ம ஓவரால் ரேங்கிங் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ஓவரால் ரேங்கிங்க்கு அங்கே சீட் போன வருஷம் கிடைச்சிருக்கா பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 5,000 பிலோ 5,000 இந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டோட்டல் ரேங்கிங் 90,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்சனுக்கு. அவருக்கு வந்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 அந்த 46 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் எம்பிசி அந்த 26, 27 கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அங்கே செக் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், ஓசியில் வந்துட்டு 90,000 வச்சு செக் பண்ணுவோம், ஓ நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிசியில் நம்ம செக் பண்ணும்போது நம்ம கம்யூனிட்டி ரேங்கை வந்து செக் பண்ணிக்கிறோம், அதனால நமக்கு கிடைக்கணும் ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வந்துருவோம். ஆனால் அது கிடையாதுங்க. அங்கேயும் வந்து நம்ம ஓவரால் ரேங்கிங்கை மட்டும் தான் செக் பண்ணணும். எம்பிசியாக இருந்தாலும் ஓவரால் ரேங்கிங் தான் செக் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம ஓவரால் ரேங்கிங் வச்சு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரணும். அதை வச்சு தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கும் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போவே வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.